எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்களில் அஷ்டமா சித்துனா என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாகவே பார்த்தோம். இந்த அஷ்டமா சித்தில் மொத்தம் 8 சித்துக்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பாடல்கள், அதற்கு உண்டான விளக்கங்கள், ஒரு சாதாரண மனிதனும் ஞான நிலையை அடையக்கூடியதுக்கு உண்டான வழிகள், இதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் விரிவாகவே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த அஷ்டமா சித்தியில் அனிமா, மகிமா, லஹிமா, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம், பிரகாய பிரவேசம் இப்படின்னு 8 விதமான சித்துக்கள் இருக்குது. இதில் முதல் சித்துவான அனிமானா என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். அனிமா என்பது சாதாரண மனித உடலாக இருக்கிற நம்ம அணுவாக, அதாவது அணுவை விட சிறியதாக தன்னோட உருவத்தை மாற்றிக்கொள்ளுதலுக்கு பேர் தான் அனிமா. அதாவது சிறிய புள்ளியாக மாறி மற்றவர்களோட கண்களுக்கு தெரியாமல் போகிறது. மிக சிறிய அளவில் எந்தவித உருவத்தையும் எடுத்துக்கொண்டு பலவிதமான சித்துக்களை செய்வது. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிங்கி முனிவர் அப்படிங்கிறவர் தேவர்களை வலம் வருவதற்காக தன்னோட உருவத்தை சிறிய வண்டு போல மாற்றி அந்த வண்டோட உருவத்தில் தேவர்களை சுற்றி வலம் வந்ததா ஒரு வரலாறு இருக்கு. அதுபோல தன்னுடைய உடம்பை சிறிய பொருளாக, சிறிய உருவமாக, மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாமல் மிக மிக சிறிய உருவமாக, அணு அளவு கூட தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த சித்து வேலைக்கு பேர் தான் அனிமா அப்படின்னு சொல்றது. இப்படி இந்த அனிமாவை பற்றி உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொன்னால் உங்களுக்கு முழுமையாக புரியாது. இந்த அனிமாங்கிற சித்துவை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் உள்ள பாடல்களில் என்னவெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த சித்துக்களை நம்ம எப்படி அடையணும், இந்த அனிமாங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், நம்மளை சுற்றி நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை நிர்வகிக்கிற இந்த இயற்கையோட சட்டம் எப்படி வேலை செய்யுது, மனிதனுக்கும் இறைவனுக்கும் உண்டான ஆயுள் காலம்லாம் எப்படி இருக்குது, தவம்னா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, தியானம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, இப்படி 1 by 1 வரிசையாக ஒரு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். முதல்ல ஈயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு இந்த 8 படிநிலையும் கற்று முடித்தவங்க தான் இந்த அஷ்டாங்க யோகத்தை முடித்தவங்க. இந்த அஷ்டாங்க யோகம் யாருக்கு கைவர தவம் இருந்து மனமும் உடலும் கட்டுக்குள் வந்திருக்கோ, அது அஷ்டாங்க யோகம் செஞ்சு இந்த 8 படிநிலையும் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 8 சித்துக்களான அட்டமா சித்தி அப்படிங்கிறது கைகூடும். இந்த அஷ்டாங்க யோகத்தில் உள்ள 8 படிநிலைகளில் அதை 4ஆக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு வரும். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது 4ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் தவம்னு சொல்லுவாங்க. இந்த தவம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அறியாமையை நீக்கி, ஆணவத்தை நீக்கி, நமது உடலையும் நமது மனதையும் வலிமையாக்கி கொள்றதுக்காக தான் நம்ம இந்த தவம் செய்கிறோம். நம்மளுடைய அறிவும் தெளிவாகி நமக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிட்டுறதுக்கும் நம்ம இந்த தவம் செய்கிறோம். இந்த தவத்தில் சரியை செய்யும் போதும் சரி, அடுத்தது கிரியை செய்யும் போதும் சரி, நமக்கு மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். 3வது படிநிலையான யோகம் செய்யும் போது பாதி மனசு இருக்கும், பாதி மனசு இல்லாமல் இருக்கும். அதாவது மனமானது இருந்தும் இல்லாதது போல நீங்கள் உணர்வீங்க. 4வது நிலையான ஞான நிலையை நீங்கள் அடையும் போது மனமற்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அதாவது உங்களுக்கு மனசுங்கிறதே இருக்காது. ஆதாரமான நிலையிலிருந்து நிராதாரமான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது மனம் என்பது ஒரு கருவி, உடம்பு என்பது ஒரு கருவி. இந்த மனம் என்ற கருவியையும் உடல் என்ற கருவியையும் இது 2ஐயும் நீங்கள் பயன்படுத்தி தான் இந்த யோகமானது, இந்த தவமானது நீங்கள் செய்யவே முடியும். மனம் என்ற கருவி உங்களுக்கு எது வரையும் வரும் அப்படின்னா, உங்களுடைய அறியாமையை என்னைக்கு நீங்குதோ அது வரையும் இந்த மனம் என்ற கருவியானது உங்களுக்கு தேவைப்படும். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை நீங்கிருச்சோ அப்போ உங்களுக்கு மனமானது தேவைப்படாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடையிற வரையும் இன்னொருத்தவங்களோட துணை உங்களுக்கு தேவைப்படும். அந்த லட்சியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட துணை தேவைப்படாது. அதுபோல தான் இந்த மனமும் உடலும் உங்கள் கூட கொஞ்ச நாளைக்கு தான் வரும். இது 2ஐயும் பயன்படுத்தி நீங்கள் தவம் இருந்து இந்த அட்டமா சித்தியை நீங்கள் பெறணும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு அப்பா இருக்காரு, அவர் தன்னோட மகனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் சைக்கிளில் அந்த பையனை சீட்டில் உட்கார வச்சுட்டு அவர் 2 ஹேண்ட்பேரையும் பிடி, மெதுவாக பெடலை மீதி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கேரியரை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பார். பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்பா பின்னாடி பிடிச்சிக்கப்பா, அப்பா பின்னாடி பிடிச்சிக்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவரும் கொஞ்சம் தூரத்துக்கு பிடிச்சிக்கிட்டே வருவார். நாளாக பழக கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் அப்படின்னா, அந்த பையன் ஹேண்ட்பேர் பிடிச்சிட்டு முன்னாடி சைக்கிள் ஓட்டிகிட்டே போவான், பின்னாடி கேட்டுக்கிட்டே இருப்பான்,
அப்பா பிடிச்சிக்கப்பான்னு. அவரை நான் பிடிச்சிருக்கேன்ப்பா நீ பயப்படாம ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே வருவார். ஆனால் அப்பா பின்னாடி கேரியரில் கை வைக்க மாட்டார். கொஞ்ச நேரம் கழித்து கையை எடுத்துருவார். பின்னாடி கையை எடுத்தது முன்னாடி ஓட்டுற பையனுக்கு தெரியாது. அவன் பிடிச்சிக்கப்பான்னு சொல்லிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருப்பான். நான் கையை தான்ப்பா வச்சுருக்கேன், நான் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், நீ பயப்படாமல் ஓட்டுன்னு பின்னாடி நின்று குரல் கொடுப்பார் அவங்க அப்பா. குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பையன் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பான். திருப்பி குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பையன் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் பையன் ஓட்டிக்கிட்டே போனதுக்கப்புறமேல திரும்பி பார்த்தா அவங்க அப்பா இருக்க மாட்டார். அப்புறமேல தான் ஓட்டின அந்த பையனுக்கே தெரியும் அப்பா பின்னாடி கேரியரில் பிடிக்காமலே நம்ம தனியாகவே தைரியமாக ஓட்டிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அதுபோல் ஒரு பயிற்சி செய்யும்போது ஒருத்தவங்களோட துணை உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் பயிற்சியை பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த துணையோட உதவி உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது தன்னோட அப்பா அம்மா இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்களான்னு இருந்தாலும் அவங்க 2 பேரும் இல்லைனாலுமே நம்மளால் இந்த பூமியில் வாழ முடியும். வாழ்கிறதுக்கு நம்ம பழகிக்கிறோம். அதுபோல் இப்போ நம்மள்கிட்ட இந்த மனசு அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. நீங்கள் இப்போ நினைக்கலாம் இந்த மனசு இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த தவத்தை மேற்கொள்ள கொஞ்ச நாள் கழித்து இந்த மனசே இல்லாமலும் உங்களால் இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெளியில் இருக்கிறது ஸ்தூல உடம்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது சூட்சம உடம்பு அப்படின்னு தெரியும். இந்த ஸ்தூல உடம்பை வச்சு நீங்கள் தவம் மேற்கொண்டு பயிற்சி செய்ய இன்னைக்கு நீங்கள் இந்த மனதே இல்லாமல், அதாவது மனதை வெல்லக்கூடிய சக்தி என்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு இந்த ஸ்தூல உடம்புல இருக்கிற கவனம் சிதறி போய் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற சூட்சம உடம்பு மேலே உங்கள் கவனமானது நிலைத்து நிற்கும். இந்த நேரத்தில், அதாவது மனம் அற்ற நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய உடலானது என்ன செய்யும் அப்படின்னா, மனம் உங்கள் அளவுக்கு எந்த அளவுக்கு வேகமாக இருக்குமோ, அதாவது இந்த நிமிஷம் இந்த இடத்துல நினைக்கும், அடுத்த நிமிஷம் திடீர்னு அமெரிக்காவில் நினைக்கும், அடுத்த நிமிஷம் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும், வேற தூரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நடக்கிறத நினைக்கும். இப்படி ஒரு சில நொடிகளில் மனமானது இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கும், அந்த ஊர்லேருந்து வேற ஒரு இடத்துக்கும் எவ்வளவு வேகமாக பயணம் செய்யுதோ அதுபோல் நீங்கள் இந்த மனமற்ற நிலைக்கு மாறும்போது உங்களுடைய உடலானது, உங்களுடைய மனமானது எவ்வளோ வேகமாக பயணம் செஞ்சிச்சோ அதே போல உங்களுடைய உடலானது மனமற்ற நிலையில் மனதை போல வேகமாக உடலும் வேலை செய்யும். அதாவது ஒரு இடத்துல, இந்த இடத்துல உங்கள் உடம்பு இருக்கும், திடீர்னு நினச்சிங்கன்னா வேறு இடத்துக்கு உங்கள் உடம்பு பறந்து போயிடும். நீங்கள் ஒரு சில சித்தர்கள் மேலே பறக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்பில் கூட சில வீடியோக்கள் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது உட்கார்ந்துருக்கிற சித்தர் நேரடியாக மேலே பறந்து போகிற காட்சியை அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதுபோல் நீங்கள் தவம் மேற்கொண்டு எப்போ உங்களுடைய மனமற்ற நிலைக்கு நீங்கள் வரீங்களோ அப்போ உங்களுடைய மனமானது எந்த வேகத்தில் சுழலுமோ அதேவோட வேகத்தில் உங்களுடைய உடலானது வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து செல்லும். பொதுவாகவே இந்த 8 அட்டமா சித்திகளையும் அமர சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அட்டாங்க யோகம் பயிற்சி மேற்கொண்டு உங்களுக்கு இந்த அட்டமா சித்து கைகூடி வரும்போது இந்த 8 சித்துக்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் போது நீங்கள் அமர சித்தர்களாகி விடுவீங்க. இந்த அமர சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் இதிலேயே மயங்கி விடாமல், அதாவது எனக்கு 8 விதமான சக்தி கிடைச்சிருச்சு, என்ன இந்த உலகத்தில் யாரும் அசைக்க முடியாது, என்கிட்ட யாருக்குமே நெருங்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு கிடைச்ச சக்தியினால நீங்கள் மயங்கிடாம உங்களுடைய ஆணவம் தலைக்கேறாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரம சித்திகள் கிடைக்கும். அதாவது இந்த அட்டமா சித்திகள் 8ம் கிடைக்க பெற்றவர்களை அமர சித்திகள் பரம சித்திகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எவன் ஒருவன் தனக்கு கிடைச்ச சக்தியை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் அலையிறானோ அவனை அமர சித்திகள்னும், எனக்கு கிடைத்த இந்த 8 சித்திகளும் இது தன்னுடையது அல்ல, இது எல்லாமே தனக்கு மேலுள்ள சிவன் இட்ட நமக்கு பிச்சை இப்படின்னு எந்தவித தலைக்கணமும் ஆணவமும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச இந்த 8 சித்திகளையும் சிவனோட பாதத்தில் நீங்கள் எப்போ வைக்கிறீங்களோ அந்த நொடியே நீங்கள் பரமசித்திகளாக ஆயிடுவீங்க. நீங்கள் கேள்விப்படக்கூடிய பார்க்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே பரமசக்தி உடையவர்கள். அதாவது 8 சித்துமே அவங்களுக்கு கைகூடி வரும். அதை வச்சுக்கிட்டு மற்ற மனிதர்கள் போட வேடிக்கையெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதாவது ஹிப்னாட்டிசம் பண்ணுறது, மெஸ்மரிசம் பண்ணுறது, எனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்ட்டு 10 பேரை கூப்பிட்டுட்டு வேடிக்கை காட்டுறது, மற்றவங்கள பயமுறுத்துறது, மற்றவங்களோட தன்னோட சுயநலத்துக்காக பழி வாங்கிறது, இப்படி செய்கிற எல்லாருமே அமர சித்திகள். எதுவுமே சித்தர்கள்ட்ட கிடையாது. தனக்கு கிடைச்ச சக்திகள் எல்லாமே சிவனின் பாதத்தில் வைத்து எந்தவித ஆணவமும் தலைக்கணமும் இல்லாமல் இருப்பவர்களே நம்முடைய சித்தர்கள். இவர்கள் எல்லாமே பரமசக்திகள் அடைந்தவர்கள் அப்படின்னு பொருள் போடும். இப்போது திருமூலர் திருமந்திரத்தில் இந்த அனிமாவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்கிறாரு. நல்லா கூர்ந்து கவனிங்க.
இறைவன் என்பவன், அதாவது சிவம் என்பது நான் சொல்லக்கூடியது எல்லா ஜாதி மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் கடவுள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனர்ஜின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு விதமான எனர்ஜி எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கிறது. அதாவது இறைவனானவன் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறான். மரம், செடி, கொடி, தண்ணி, கல், மண் எல்லா இடத்துலையுமே இந்த எனர்ஜியானது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆறு ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்கு. அந்த தண்ணியோட மூலக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம H2O அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த ஆற்றுல படியிறங்கி போய் அந்த தண்ணியை ஒரு டம்ளரில் மொள்றீங்க. இப்போ அந்த டம்ளரில் உள்ள தண்ணியை என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அதுவும் H2O தான். டம்ளர்லேருந்து ஒரே ஒரு ஸ்பூனு மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு சொட்டு, ஒரே ஒரு ட்ராப்பை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் H2O தான். அதுபோல் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரம் ஃபுல்லாகவே எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் வியாபித்திருக்கிறானோ அதுபோல் அந்த மரத்துலேயும் இறைவன் ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கான். இப்போ அந்த மரத்துலேருந்து ஒரே ஒரு பட்டையை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ அந்த மரத்தில் இறைவன் இருக்கானா, இல்லை நீங்கள் கையில் வச்சுருக்கிற பட்டையில் இறைவன் இருக்கானா அப்படின்னா அதுலேயும் அந்த எனர்ஜி உண்டு, அந்த பட்டையிலையும் அந்த எனர்ஜி உண்டு. இதுபோல் மரத்திலிருந்து கீழே விழுகின்ற இலைகளிலும் அந்த எனர்ஜி உண்டு. இந்த காய்ந்து போன இந்த இலையை நீங்கள் கையில் எடுத்து அதை நசுக்கி இந்த இலையானது தூள் தூளாக நொறுங்கி சிறிய துகளாக மாறும்போதும் அந்த துகளிலும் இறைவன் உண்டு. இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற மண், கல், சின்ன தூசி எல்லாத்துலேயுமே அந்த எனர்ஜியானது உண்டு. அதுபோல் நீங்கள் இந்த அஷ்டமா சித்தி முடிக்கும் பொழுது முதல் சித்தியான அனிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரண உடல்நிலையில் இருக்கிற நீங்கள் இந்த மரத்தில் உள்ள இலையோட துகள்கள் எந்த அளவுக்கு நுண்ணியமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலை மிக நுண்ணியமானதாக ஆக்கி இந்த இறைவனோடு கலக்கிறதுக்கு பேர் தான் இந்த அனிமா அப்படிங்கிறது. இதில் இந்த திருமூலர் திருமந்திரத்தில் இந்த அனிமாவோட சித்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான கண்டிஷனையும் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஆண்களும் சரி, முக்கியமாக பெண்களும் சரி, ஏன் நெற்றியில் 2 புருவத்துக்கு மத்தியில் பொட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது எதனால் அப்படின்னா, எல்லா மனிதர்களோட நெற்றியில் உள்ள 2 புருவத்துக்கு மத்தியில் உள்ள இந்த நெற்றி பொட்டானது டிரான்ஸ்மிட்டிங் பவர், ரிசீவிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி உண்டு. நமக்கு நேர் எதிர் திசையில் நிற்கிற ஒரு மனிதனோட எனர்ஜி அது அவனோட மைண்டுக்குள்ளே என்ன தாட்டு ஓடுதோ, அதாவது என்ன எண்ணங்கள் ஓடுதோ அந்த எண்ணங்களோட வெளிப்பாடு தான் அந்த வைப்ரேஷனு. நமக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவனோட வைப்ரேஷனு அவனோட நெற்றி பொட்டு, அதாவது புருவ மத்தியில் இருக்கிற நெற்றி பொட்டு வழியால் அவனோட வைப்ரேஷன் வெளிப்படும். அதற்கு எதிராக போல் இருக்கிற நம்மளோட 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள நெற்றி பொட்டில் அந்த வைப்ரேஷன் பவரை இழுத்துக்கக்கூடிய ரிசீவிங் பவரும் உண்டு. இதுபோல் நம்மளோட சிந்தனையில் ஓடுற எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான டிரான்ஸ்மிட்டிங் பவரும் நம்மளோட 2 புருவ மத்தியில் உள்ள நெற்றி பொட்டுக்கு உண்டு. இதனாலே பெண்கள் நெற்றியில் திலகம் இடுவாங்க, குங்குமம் இடுவாங்க, பெண்களும் விபூதி, சந்தனம் இடுவாங்க. காரணம், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் எந்த வித தீய எண்ணத்தினாலையும் நம்மளை அவர்களுடைய கெட்ட கதிர்வீச்சினால் நம்மளுடைய நல்ல கதிர்வீச்சு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, வேறு சில ஆண்களும் இந்த பெண்ணை வசியம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி நெற்றியில் பொட்டு வைக்கிறோம். இப்படி பொட்டு வைக்கும்போது அது அந்த டிரான்ஸ்மிட்டிங் பவர், ரிசீவிங் பவரை தடுத்து நிப்பாட்டிடும். நமக்கு எதிரே உள்ளவன் எந்த கெடுதலோட எண்ணத்தோட இருந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அனிமாங்கிற சித்தி உங்களுக்கு கைகூடணும் அப்படின்னா உடம்பில் உள்ள 7 சக்கரங்களில் மேலே இருக்கக்கூடிய, அதாவது புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த ஆக்கினைங்கிற சக்கரத்தில் நீங்கள் உங்களோட நினைவுகளை தவம் இருந்து சரியாக 1 வருடம் முழுவதும் பயிற்சி எடுத்தால் மட்டுமே தான் இந்த அனிமாங்கிற சித்தியானது உங்களுக்கு கைகூடும். அது உங்களுடைய புருவ மத்தியில் இருக்கிற ஆக்கினைங்கிற சக்கரத்தில் உங்களோட நினைவுகளை ஒரு முடிச்சு போட்டு சரியாக 1 வருடம் வரை பயிற்சி செய்பவர் எவரோ அவர்களுக்குத்தான் இந்த அனிமாங்கிற சித்தி கைகூடும். ஏற்கனவே நீங்கள் அஷ்டாங்க யோகம் செஞ்சு இந்த 8 சித்திகளும், அதாவது அஷ்டமா சித்திகள் 8மே ஒவ்வொரு ஆதாரங்களிலும் நீங்கள் பயிற்சி செய்து என்ன பயிற்சி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் போன 2 வீடியோவில் நான் விரிவாக சொல்லியிருந்தேன். அஷ்டமா சித்தி 8மே கிட்ட பெற்றவர்கள் கடைசியாக இந்த அனிமாங்கிற சித்தியானது உங்களுக்கு கைகூடி புழக்கத்தில் வருவதற்கு நீங்கள் ஆக்கினை சக்கரங்கிற பொட்டுக்கு நடுவே உங்களுடைய எண்ணங்களை முடி போட்டு சரியாக 1 வருடம் பயிற்சி செய்து
இது இருக்கும்போது தன்னையும் அணு போல, அதாவது அணுவை விட சிறிய துகள் போல தன்னுடைய உடம்பில் பாவித்து, மணலின் துகள் போல, இந்த காய்ந்த சருகுகளின் இலை துகள்கள் போல சிறிய தூசுகளிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவனை இருவர்களோடு கலந்து ஒன்றி நிற்பதற்கு பெயர் இந்த அனிமா